ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, புதுசாக வந்து தோட்டம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பால்கனியில் வந்து தோட்டம் ஆரம்பிக்க போகிறோம். ஏற்கனவே வந்து நாங்கள் தோட்டம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கோழிலாம் வளர்க்கறனால அதெல்லாம் வேஸ்ட்டாக ஆகிடுச்சு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஆனால் இப்போ திரும்ப வந்து தோட்டம் ஆரம்பிக்க போகிறேன். அதனால் வந்து இந்த இடம் ஏற்கனவே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே தேவையில்லாத பொருட்கள்லாம் வச்சுருந்தோம். புக்ஸு, செப்பல், ஷூஸ்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக பெருக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து அங்கே எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கிறேன். மீதி எல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அந்த பலகை என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம தோட்டம் வைக்கும்போது தண்ணி வந்து பால்கனியில் தங்கக்கூடாது. ஸோ என்ன சொல்கிறது, ஓடி போகிற மாதிரி வைக்கணும். தண்ணி ஒரு இடமா நிற்காமல் உருண்டு போகிற மாதிரி வைக்கணும். அதனால் அடியில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் தோட்டம் வைக்க போகிறோம். ஏற்கனவே இப்படி தான் வச்சுருந்தோம், அதே போல் தான் இப்போவும் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ 2 பக்கமும் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு மாறி மாறி டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எதில் வைக்க போகிறேன்னா, தொட்டியோ இல்லை அந்த பக்கெட்லாம் வாங்கலை. ஏன்னா இப்போ கடையெல்லாம் எதுவும் இல்லாதனால இந்த அரிசி பை வந்து சின்ன சின்ன பையாக எனக்கு கிடச்சிது. அப்புறம் ஜெயச்சந்திரன் பையெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா பையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ணிவிட்டு மண் வந்து எத்தனை தொட்டி வேணும்னு சொல்லி பார்த்து ஒரு 6 வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ மண் வருமா தெரில. இந்த மண் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், உரம் மண் இது. ஸோ இப்போ நம்ம தோட்ட மண் இருடா தோட்ட மண் பார்த்திங்கன்னா செம்மண், அப்புறம் அந்த மாட்டு சாணம் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆட்டு சாணம் எல்லாமே ஆட்டு சாணம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து தோட்ட மண் தராங்க. ஸோ இது ஒரு மூட்டை வந்து 150 ரூபா. இப்போ இதை வச்சு தான் நம்ம தோட்ட மண் வச்சு நம்ம பால்கனியில் தோட்டம் போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நமக்கு வந்து இமானுவேல் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரியா இமானுவேல்? பண்ணுறேன்னு சொல்லு. இது வச்சே பண்ணு, சும்மா கலர் அப்புறம் போட்டுக்கலாம். சரி, உனக்கும் கொஞ்சம் மண் தண்ணியும் செடி வைங்க. என்னடா சமையல் பரோட்டா கொத்துற மாதிரி கொத்துறாத விடு. அது அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம மண் எடுத்து கொட்ட வேண்டியதான். இது உங்கள் டேடி வந்தோடனே பண்ணலாம். சரி, இப்போ வந்து நாங்கள் மண் வந்து ஒரு 6 பேக்கில் ஃபில் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டோம். அதாவது வந்து அந்த பேகை வந்து உள்பக்கமாக இல்லைன்னா வெளிப்பக்கமாக எப்படி வேணுமோ அப்படி பாதியாக மடக்கிக்கிட்டு மண் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு பேக்கில் வந்து கீரை போடுறதா பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு பேக்கில் வந்து தக்காளி, அப்புறம் வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் போடலான்னு. இதெல்லாம் வந்து நம்ம போட்டால் சீக்கிரத்தில் வளர்ந்து நமக்கு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். மீதியெல்லாம் கொஞ்சம் 1 மந்த்து 2 மந்த்து அப்படி ஆகும். ஸோ நம்ம தக்காளி, தனியா, அப்புறம் மிளகா இதெல்லாம் போல் சீக்கிரமாக வளரக்கூடியது வச்சிங்கன்னா நமக்கு உடனே வந்து பலன் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து செலக்ட் பண்ணி போடுங்க. இந்த 4மே வந்து சீக்கிரமாக விளையக்கூடியது. கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம விதை வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இது கடையெல்லாம் போய் விதை வாங்கணும்னு கிடையாது. நம்ம அதுவே எடுத்து விதைக்கே யூஸ் பண்ணி நம்ம செடி வளர்த்துக்கலாம். அதுவும் வந்து சீக்கிரம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். காய்கறியெல்லாம் சீக்கிரமாக கிடைக்கும். மீதியெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதே போல் இந்த மூக்கடலை, டபுள் பீன்ஸு, அப்புறம் பீன்ஸு இதெல்லாம் வந்து அதிலே இந்த முளை இருக்கிற மாதிரி கிடச்சிதுன்னா அதை கூட நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வளரும். ஸோ இதை தான் நானும் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு இந்த மூட்டையில் வந்து 6 பேக்கில் தான் மண் ஃபில் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதில் வந்து எவ்வளோ செடி வைக்க போகிறேன்னா, நம்ம ஏற்கனவே வந்து மாடியில் வந்து முருங்கை மரத்துக்கு கீழே வந்து இஞ்சி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் தக்காளி செடியெல்லாம் வச்சுருக்குறோம். அதெல்லாம் எடுத்தாந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கில் வந்து ஃபில் பண்ணி இட போகிறேன். இதுக்கப்புறம் வேறு செடி வேணும்னா திரும்ப மண் வாங்கிட்டு வந்து தான் திரும்ப நான் ரெடி பண்ணணும். ஸோ ஏற்கனவே அதில் வந்து நிறைய செடி இருக்குது. அதே போல் மரவட்டை இருக்கிறதுனால அதில் வந்து செடி வளராமல் அப்படியே இருக்குது. ஸோ அதை நான் மாடியில் போய் எடுத்துகிட்டு வந்து இதில் நட போகிறேன். ஸோ ஒரு மூட்டை மண் பார்த்திங்கன்னா எனக்கு 6 பேக்கு தான் வந்தது. இதுவே வந்து ரேட்டு 150 ரூபா. அது இல்லாமல் பால்கனியில் வந்து அதிகமாக வெயிட் ஏற்ற முடியாது. அதனால் வந்து நான் அந்த பக்கெட்டு, அந்த
வாட்டர் கேன்லாம் வாங்கலை, அது கிடைக்கவும் இல்லை இப்போது. ஏன்னா காயலாங்கடைலாம் இப்போ க்ளோஸு. அங்கே தான் வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும். ஸோ அது இல்லாதனால நான் அந்த அரிசி பை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன வைக்க போகிறேன்னா, நம்ம மாடியில் வச்சு அந்த உருளைக்கிழங்கு, இஞ்சி, தக்காளி செடி, அதுக்கப்புறம் கீரை விதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கீரை விதை பார்த்திங்கன்னா நம்ம சந்தையெல்லாம் போனோம் வச்சிங்களேன், ஒரு பேக்கெட் 10 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வீட்டுக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் கொடுத்துருக்குறாங்க 20 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து நான் போட போகிறேன். இப்போ நான் மாடிக்கு வந்துட்டேன். மாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி நாற்று நிறையா வந்திருக்கு. அது பிடுங்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்ட பிறகு எடுக்கும்போது கொஞ்சம் மண் லூஸாக இருக்கும். அது வேர் வந்து கட் ஆகாமல் எடுக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ எல்லா தக்காளி செடியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. ஆனால் அது வந்து நல்லா வளர முடியாமல் அப்படியே இருக்குது. ஏன்னா வந்து இந்த மண் வந்து கொஞ்சம் சரி கிடையாது. நிறைய உரம்லாம் போட்டு பார்த்துட்டோம். அவ்வளோவா மண் வந்து என்ன சொல்கிறது, செடி வச்சோன்னா அதில் வேறு ஏற்கனவே நிறைய கம்பளி பூச்சி, அதாவது ரெயில் பூச்சி சொல்லுவாங்களா, அது நிறைய இருக்குது. அது வந்து என்ன பண்ணும், செடியை வளர விடாமல் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பீட்ரூட் செடியும் அதுக்கப்புறம் முள்ளங்கி செடியும் வச்சோம். அது நல்லா வளரும்போது அந்த ரயில் பூச்சி அதெல்லாம் சாப்பிட்டு செடியை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதனால் நான் தக்காளி செடிக்கு இதுக்கு வேண்டியே நான் இப்போ வந்து பால்கனியில் தோட்டம் போட்டிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே தான் நட போகிறோம். எல்லா தக்காளி செடியும் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதிலே வந்து இஞ்சி வச்சுருந்தோம் 2 சைடும். ஸோ இஞ்சி வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஆனால் இன்னும் மண்ணிலேருந்து வெளியே வரல. அதில் வந்து செடி துளுத்துருக்கு, ஆனால் மண்ணில் வரல. ஸோ அதையும் நான் அதுலேருந்து தான் எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ தக்காளி செடி வளர்ந்துருக்கு. இந்த தக்காளி செடிலாம் வந்து நம்ம விதை வாங்கவே இல்லை. வீட்டில் இருக்கிற இந்த தக்காளி வந்து அழுகி போன தக்காளி, இது இஞ்சி வந்து நல்லா துளுத்துருக்கு பார்த்தீங்களா. அது செடி வளர்ந்துருக்கு, ஆனால் வந்து வெளியே வராமல் அப்படியே இருக்குது. அப்படியே விட்டோன்னா அந்த கம்பளி பூச்சி, அந்த ரயில் பூச்சி வந்து சாப்பிட்டுடும். இங்கேயும் ஒரு இஞ்சி செடி இருக்குது, அதையும் நான் இப்போ எடுத்துடுறேன். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அந்த ரயில் பூச்சி வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளே போய் அப்படியே அரிச்சு சாப்பிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுது. இங்கே பாருங்கள் செடி வளர்ந்துருக்கு, இவ்வளோ வளர்ந்துருக்கு. ஆனால் மண்ணுக்கு வெளியே செடி தெரியவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு செடி எடுக்க வேண்டியதான். உருளைக்கிழங்கு செடி வந்து உள்ளே இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அதை எடுக்க போகிறேன். இங்கே இருக்கிற நம்ம செடி எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான காய்கறி வச்சு தான் நான் பண்ணது. தக்காளியெல்லாம் அழுகி போன தக்காளி வந்து ஃபுல்லாக அந்த முருங்கை மரத்துக்கு சுற்றி போட்டேன். இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு செடி வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு. ஆனால் உங்களுக்கு வாஷ் பண்ணும்போது காமிக்கிறேன் அது எந்த ஸ்டேஜில் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு. ஆனால் அது அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பளி பூச்சி இருக்குது. அந்த மண் ஃபுல்லாக கம்பளி பூச்சி தான். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இப்போ நடணும். அதுபோல் வந்து உருளைக்கிழங்கு, தக்காளி செடி, இஞ்சி செடிலாம் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எப்படி நட்டு வைக்கணுன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வளரும். ஏன்னா இஞ்சி செடிலாம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு செடி நல்லா வளர்ந்துருக்கு. அதில் இருக்கிற கொஞ்சம் மண்ணில் எவ்வளோ ரெயில் பூச்சி இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே நட்டு வைக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லா செடியுமே வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். அதில் இருக்கிற அந்த மண், அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பூச்சி அது எல்லாமே போகணுன்னு சொல்லிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நட்டு வச்சேன். ஏன்னா திரும்ப இந்த மண்லேயும் அந்த பூச்சிலாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் இஞ்சி நல்லா துளுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் இஞ்சி நடும்போது உங்களுக்கு வீடியோ ஏற்கனவே போட்டேன். அந்த இஞ்சி தான் இது. நல்ல செடி வளர்ந்துருக்கு. 2 இஞ்சி நட்டு வச்சோம். இந்த இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு, அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஏற்கனவே நம்ம வந்து முருங்கை மரத்து வேறு சுற்றி பிழிஞ்சு விட்டேன். அந்த இடத்த ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டது அழுகி போன தக்காளி. அந்த தக்காளி செடி தான் இது. உருளைக்கிழங்கு வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம ஏற்கனவே வச்சு துளுத்துது, நிறைய மொட்டாக இருந்தது உருளைக்கிழங்கு சுற்றி. அது நட்டு வச்சு அதுவும் செடி வளர்ந்துருச்சு. ஸோ நான் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மண்ணை எல்லாமே கிளியராக போனதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு இதுலேயும் நட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த பூச்சி திரும்ப இந்த மண்ணில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்ட்டு. இந்த மண் வந்து நல்லா இருக்குது, நல்லா செம்மண். அது இல்லாமல் உரம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளே வந்து வீட்டில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் உரம்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த டீ தூள் அதெல்லாம் வந்து செடி வளரும் போது அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செடி லைட்டாக வெளியே தெரிகிற அளவுக்கு நான் வச்சுட்டு மண் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுவும் வந்து அந்த ஆப்போசிட் சைடே வச்சுட்டேன் இப்போதைக்கு நான். ஸோ இந்த இஞ்சி செடி வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் அந்த செடி துளுத்து வந்திருக்கு இல்லையா, அது மட்டும் வெளியே தெரிகிற அளவுக்கு நான் வச்சுட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஆனால் இந்த மண் பத்தாது. நான் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் மண் வாங்கி சேர்க்கணும். செடி வளர வளர கொஞ்சம் மண் போட வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த மண் வந்து எனக்கு பத்தலை செடி வைக்க. இன்னும் கொஞ்சம் இந்த செடிலாம் வளர்ந்ததுக்கப்புறமா வாங்கிக்கலான்னு இருக்கிற மண். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணுறேன். எவ்வளோ வரும் பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய பூச்சி இருக்குது இதில்.
ஸோ பார்க்க செடி நல்லா இருக்குது. ஆனால் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பாதி வந்து அழுகி போயிடுச்சு உள்ளே. அந்த பூச்சி உள்ளே ஃபுல்லாக இருக்குது. அந்த அழுகி போன உருளைக்கிழங்கு அடியில் இருக்குது. அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடியில் பார்த்தீங்கன்னா பாதி உருளைக்கிழங்கு அழுகி போயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ரெயில் பூச்சி இருக்குது அதில். பாருங்கள் அது உள்ளே அப்படியே தோண்ட தோண்ட உள்ளே வந்து உருளைக்கிழங்கு உள்ளே விரல் போய் ஃபுல்லாக குழியாகிடுச்சு அந்த உருளைக்கிழங்கு. ஸோ இப்போ அதை நட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் அது வளருமா இல்லைன்னு எனக்கு தெரியல. வளரலைன்னா கூட நம்ம சப்போஸ் இன்னொரு உருளைக்கிழங்கு நட்டு வச்சு வளர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நல்லா சீக்கிரமாக செடி வளர்ந்து வந்தது. இந்த மண்ணுக்கே செடி வளரும் போது இந்த செம்மண்ணுக்கு நல்லா சூப்பராக வளரும். அதனால் இந்த செடி இப்போ வளருதா இல்லையான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தான் நட்டு வச்சுருக்குறோம். அதில் பாருங்கள் வாஷ் பண்ண பூச்சி வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள் உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு அழுகி போயிருக்குன்னு. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா அழுகி போயிடுச்சு. ஆனால் வேர்லாம் நல்லா விட்டு செடி வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது. ஆனால் அடி ஃபுல்லாக வந்து பாதி உருளைக்கிழங்கு வந்து அழுகி போயிடுச்சு. நான் அது வந்து அந்த அழுகி போன வரைக்கும் ஃபுல்லாக தோண்டி எடுத்துட்டு இருக்கிற செடியை வந்து அப்படியே வந்து நான் நட்டு வச்சிட்டேன். ஸோ அந்த உருளைக்கிழங்கையும் வந்து இந்த ஒரு இடத்துல நட்டு வச்சுட்டேன். இந்த பேக்கெலாம் வந்து நம்ம அரிசி பையிலே பண்ணிக்கலாம். ஸோ க்ரோ பேக் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அந்த க்ரோ பேக்லாம் ஒன்றே வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்து கீரைக்கு அந்த சின்ன சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா 95 ரூபா 120 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 95 ரூபா ஒரு க்ரோ பேக் சின்னது. அதுக்கப்புறம் பெருசுலாம் பார்த்திங்கன்னா 120 ரூபா சொல்லிட்டு ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. அதனால் நான் வந்து வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில் போய்ட்டு கொஞ்சம் அரிசி பேக் மாதிரி ரெகுலராக மளிகை சாமான் வாங்குற கடையில் போய் கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் என்கிட்டே கொஞ்சம் அரிசி பையில் நான் எப்பவுமே சேர்த்து வைப்பேன். நம்ம கோழி வளர்க்குறதுக்காக தேவைப்படும் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் பை அப்புறம் ஜெயச்சந்திரன் பையெல்லாம் எடுத்து க்ரோ பேக் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ அங்கே நட்டு வச்சுருக்கேன். செடி பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அடி பாதி ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு. இனி வளருதா இல்லையா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது நம்ம அப்படியே மாடியில் விட்டுருந்தோன்னா கண்டிப்பாக செடி வந்து கொஞ்ச நாள் செத்து போயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்னாகும், செடி செத்து போயிருக்கும். உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் இருக்கிறதுனால செடி இருக்குது. இப்போ இந்த தக்காளி தான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா அதுலேயும் மண்ணில் நிறைய பூச்சி இருந்தது. நான் ஒவ்வொன்றா எடுத்து வாஷ் பண்ணி தான் நட்டுட்டு இருந்தேன். அதனால் நான் 1-2 செடி நடுற வரைக்கும் தான் வீடியோ எடுத்தேன். நீங்கள் பாருங்கள். ஸோ நான் 1-2 நட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேன். ஏன்னா என்னால் வந்து அது ஒவ்வொன்றையும் வாஷ் பண்ணி வைக்கணும். ஏன்னா நிறைய குட்டி குட்டியாக பூச்சி இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணி தான் வைக்க வேண்டியது இருந்தது. பாருங்க இது நான் ஃபுல்லாக வச்சுட்டு காமிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை விதை இது தான். இந்த ஒரு சின்ன பாக்ஸே பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஸோ நம்ம சந்தைக்கெல்லாம் போனால் பேக்கெட் 10 ரூபாயில் நிறைய கீரை விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்போ இல்லாததுனால எங்கள் வீட்டுக்கிட்ட வாங்கினேன் ஒரு சின்ன பாக்ஸ் தான். அது பார்த்திங்கன்னா 20 ரூபா ஒரு பேக்கெட்டு. ஸோ நான் ஒரு பேக்கில் வந்து கொஞ்சமாக தான் போட்டு இருக்கிறேன் கீரை. அது வளர்ந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பேக் ரெடி பண்ணி அதுலேயும் கீரை போட போகிறேன். இது வந்து சிறுகீரை விதை. ஸோ சிறுகீரை விதை தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃப்ளாஷ் லைட் அடித்து காமிக்கிறேன். ஏன்னா இருட்டிடுச்சு கொஞ்சம். இப்போ பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா விதை வந்து போட்டுட்டு சும்மா லைட்டாக மேலே இருக்கிற மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸோ நம்ம அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டேன் நான். அப்புறம் தக்காளி செடி நிறைய இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே நட்டு வச்சுருக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கு செடி மட்டும் இதில் இருக்குது. ஸோ இனி கொஞ்சம் பேக் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் செடி அதெல்லாம் போடலான்னு பிளான் இருக்குது. ஸோ மண் இனிமேல் வாங்கி அதுக்கு தனியாக ரெடி பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சோன்னா பால்கனி வந்து வெயிட் ஏறாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக கார்டன் போடணுன்னாலும் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.